அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, குழந்தைகள் வெள்ளையாக பிறக்க நம்ம சாப்பிட வேண்டிய முக்கியமான 10 உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான பிரசவத்தை கடக்க அந்த 10 மாதங்களும் ஒரு பெண்ணின் மனதில் ஏற்படும் ஆசைகள், எதிர்பார்ப்புகள், விதவிதமான பயம், பதட்டம் அனைத்தும் ஏராளம். மனதில் எழும் குழப்பங்கள் மிகவும் அதிகம். ஆனால் இவ்வாறு எதையும் யோசிக்காமல், எந்த பதட்டமும் படாமல் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்வது மிகவும் அவசியம். பொதுவாக கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதா, நல்ல நிறமாக இருக்குமா, யாரை போல இருக்கும் என பல கேள்விகளை தங்களுக்குள் யோசித்து கொண்டே இருப்பார்கள். அதில் ஒன்றுதான் தன் குழந்தை நல்ல நிறமாக பிறக்க வேண்டும் என்று ஒரு தாய் ஆசைப்படுவது. மரபியல் வழி எப்படியோ அதை பொறுத்துதான் குழந்தையின் நிறம் இருக்கும். இருப்பினும் கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளும் சில உணவுகள் குழந்தையின் நிறத்தில் சிறிய மாற்றங்களை கொடுக்கும். முதலாவது குங்குமப்பூ. பாலில் குங்குமப்பூ கலந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை நிறமாக பிறக்கும் என்பது பொதுவாக அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதை தவிர பல நன்மைகள் இதில் அடங்கியுள்ளது. பாலில் குங்குமப்பூ சேர்த்து சாப்பிடுவதால் கர்ப்பப்பை முழுவதும் சீரான மற்றும் முழுமையான இரத்த ஓட்டத்தை கிடைக்க செய்கிறது. பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு மன அழுத்தம், சோர்வு அதிகமாக இருக்கும். குங்குமப்பூ இவை அனைத்தையும் கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. இரண்டாவது உணவு மாதுளம்பழம். இந்த மாதுளை கர்ப்ப காலத்தில் மாதுளை சாப்பிடுவது வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் தாய்க்கும் பல நன்மைகளை அளிக்கிறது. உடலில் உள்ள இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. இது குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான ஹீமோகுளோபின் அளவை முழுமையாக கொடுக்கிறது. மாதுளை குழந்தையின் மூளை வளர்ச்சி மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் தோலின் நிறத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. மூன்றாவது அவகேடோ. அவகேடோவில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ அதிகமாக உள்ளது. இந்த 2 விட்டமின்களும் அவற்றின் ஆக்சிஜனேற்ற பண்புகளுக்கு உதவியாக இருக்குது. விட்டமின் சி உடலில் கேலோஜன் உற்பத்திக்கு மிகவும் அவசியம். இந்த கேலோஜன் உற்பத்தி உங்கள் குழந்தையின் தோல் நிறத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. நான்காவது தேங்காய் மற்றும் தேங்காய் பால். கர்ப்பிணி பெண்கள் தினமும் தேங்காய் தண்ணீரை குடிப்பதால் தாய் மற்றும் குழந்தை இருவரின் நிறத்திலும் வித்தியாசங்களை காண முடியும். நிறம் மட்டுமல்லாமல் மேனியின் பளபளப்பும் அதிகரிக்கும். தேங்காயும் தேங்காய் தண்ணீரும் நல்ல நிறமான குழந்தை பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்காய் தண்ணீரில் எலக்ட்ரோலைட்டுகள் அதிகமாக இருப்பதால் உடலை நீரோட்டமாக வைத்திருக்க உதவுகிறது. இது உங்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டுள்ளது. கர்ப்ப காலத்தில் தேங்காய் தண்ணீரை ஒரு நாளைக்கு 2 to 3 முறைகள் குடிக்கலாம். கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்களில் ஏராளமான தண்ணீர் இரத்தத்தை நீர்த்து போக செய்ய உதவுகிறது. ஐந்தாவது உணவு பாதாம். பாதாமில் விட்டமின் இ அதிகமாக உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடும் பொழுது வயிற்றில் இருக்கும் குழந்தையின் நிறம் அதிகமாகும். பாதாம் பாலை கர்ப்பிணிகள் சாப்பிட்டால் குழந்தை நன்கு வெள்ளையாக பிறக்கும். ஆறாவதாக இருக்கக்கூடிய உணவு திராட்சை. திராட்சையில் அதிக நீர்ச்சத்து இருக்கிறதுனால திராட்சையை எடுத்துக்கலாம். இதில் சிங்க், விட்டமின்ஸ்கள், காப்பர், விட்டமின் பி, இரும்பு சத்து போன்றவை அதிகமாக இருக்குது. இது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த இந்த சத்துக்கள் உதவியாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் கிரேப் ஜூஸ் குடிப்பதால் குழந்தையின் மேனி பளபளப்பாவதுடன் மிகவும் மென்மையாகவும் நல்ல நிறத்துடனும் காணப்படும். அது மட்டுமல்லாமல் குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும். ஏழாவது ஜீரகம். நல்ல நிறமாக குழந்தை பிறக்க ஜீரகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தினமும் ஜீரக தண்ணீர் குடித்து வந்தால் குழந்தையின் நிறம் அதிகரிக்கும்.
8வது ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தை கர்ப்பிணிகள் 3 மாதம் கழித்து சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள விட்டமின் சி சத்தானது குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவியானது. குழந்தையின் சரும நிறத்தையும் அதிகரிக்கும். 9வது உணவு நெய். ஆய்வுகளின்படி கர்ப்பிணிகள் நெய்யை உணவில் சேர்த்து வந்தால் பிரசவத்தின் போது அதிகப்படியான வலி ஏற்படுவதை தடுக்கலாம் என்று சொல்கின்றனர். ஆனால் மற்றொரு பக்கம் நெய் சாப்பிட்டால் அது குழந்தையின் சரும நிறத்தை அதிகரிக்கும் என்றும் சொல்கின்றனர். கர்ப்ப காலங்களில் கர்ப்பிணிகளுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து சமைப்பது மிகவும் நல்லது. 10வது உணவு முட்டை. முட்டையில் விட்டமின் சி, அயன், விட்டமின் B6, மெக்னீசியம், புரோட்டீன், சோடியம், பொட்டாசியம், கொலஸ்ட்ரால், கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாமே முட்டையில் இருக்குது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் தினமும் முட்டையை சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நன்மையை ஏற்படுத்தும். அதாவது சில கிராமங்களில் உள்ள மக்கள் கர்ப்பிணிகள் 2ஆம் 3ஆம் மாதங்களில் முட்டையை அதிகம் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.